இன்றைய தலைப்புச் செய்திகள். நுவரெலியா விடுதியொன்றில் இருந்து இளைஞர் ஒருவரது சடலம் மீட்பு. கொழும்பில் பதற்றம். பங்களாதேஷ் உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு முன்பாக வெடித்த ஆர்ப்பாட்டம். விலகிய பைடன், ட்ரம்பை வீழ்த்துவேன், புதிய வேட்பாளர் கமலா ஹரிஸ் சூளுரை. நாட்டின் சில பகுதிகளில் சமையல் எரிவாயு இன்றி தவிக்கும் மக்கள். சிறுவர்கள் தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனம் விடுத்துள்ள எச்சரிக்கை. நாட்டின் சில பகுதிகளில் சமையல் எரிவாயு கையிருப்பு இன்மையால் பல கடைகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹட்டன் மற்றும் பெருந்தோட்டங்களை சுற்றியுள்ள முக்கிய நகரங்களில் பல நாட்களாக லிட்ரோ எரிவாயு விநியோகிக்கப்படாததால் லிட்ரோ எரிவாயு விநியோகஸ்தர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். லிட்ரோ எரிவாயு நிறுவனம் சுமார் 1 மாத காலமாக எரிவாயு கையிருப்புகளை விற்பனை பிரதிநிதிகளுக்கு வழங்கப்படவில்லை என தெரிய வந்துள்ளது. மேலும் அட்டவணைக்கமைய எரிவாயு இருப்புகளை விநியோகிக்காத காரணத்தினால் இந்த எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக ஹட்டன் பிரதேச எரிவாயு விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். விற்பனை நிறுவனங்களுக்கு சொந்தமான வெற்று எரிவாயு சிலிண்டர்களை கூட நிறுவனம் எடுத்து சென்றதாகவும் அதற்கு மாற்றீடாக சிலிண்டர்கள் பல வாரங்களாக வழங்கப்படவில்லை என்றும் விற்பனை பிரதிநிதிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் லிட்ரோ எரிவாயு கிடைக்காமல் ஹட்டன் நகரில் உள்ள பல எரிவாயு விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளன. கொழும்பில் உள்ள பங்களாதேஷ் உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு முன்பாக நேற்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் மதில்களில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொண்டு வந்த பதாகைகளை ஒட்ட முயன்றதை அடுத்து குறித்த பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக எமது அலுவலக செய்தியாளர் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் உயிர் தியாகம் செய்த இராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலைகளில் 30% இடஒதுக்கீடு வழங்க அந்த நாட்டு அரசாங்கம் மீண்டும் நடவடிக்கை எடுத்துள்ளதை எதிர்த்து மாணவர்கள் போராட்டம் வெடித்துள்ளது. இந்த போராட்டம் காரணமாக அந்நாட்டில் இதுவரை 151 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 2500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் மாணவர்களுக்கு எதிரான பங்களாதேஷ் அரசாங்கத்தின் அடக்குமுறைகளை கண்டித்து கொழும்பில் உள்ள பங்களாதேஷ் உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொடூரமான முறையில் பங்களாதேஷில் மாணவர்கள் கொல்லப்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிராக சர்வதேச சமூகம் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என அவர்கள் கோரியுள்ளனர். இலங்கையில் உள்ள குடிசார் சமூகத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர், ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், தொழிற்சங்கத்தினர் மற்றும் குடிசார் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர். இதையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொண்டு வந்த பதாகைகளை கொழும்பில் உள்ள பங்களாதேஷ் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் மதில்களில் ஒட்ட முயன்றுள்ளனர். ஆர்ப்பாட்டக்காரர்களின் இந்த நடவடிக்கையினை குறித்த பகுதியில் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருந்த காவல்துறையினர் தடுக்க முயன்றதை அடுத்து பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் உள்ள சிறுவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடைந்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி உலகளாவிய ரீதியில் சிறுவர் நோய் தடுப்பு பாதுகாப்பு 2023ஆம் ஆண்டு ஸ்தம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு தொற்று நோய்க்கு முன்னைய காலப்பகுதியுடன் ஒப்பிடும்போது 2.7 மில்லியனுக்கும் அதிகளவான சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 2022ஆம் ஆண்டில் தடுப்பூசி செலுத்தப்படாத சிறுவர்களின் எண்ணிக்கை 13.9 மில்லியனாக காணப்பட்ட நிலையில் 2023ஆம் ஆண்டில் 14.5 மில்லியனாக அதிகரித்துள்ளது. இதனால் அம்மை நோய் பரவும் வேகம் அதிகரித்துள்ளதாகவும் அதேபோன்று 31 நாடுகளில் தடுப்பூசி செலுத்தப்படாத சிறுவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை 75% அதிகமான மக்களுக்கு தடுப்பூசி செலுத்துவது குறித்து விழிப்புணர்வு இல்லை எனவும் தடுப்பூசியின் அவசியம் குறித்து பொதுமக்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் உலக சுகாதார ஸ்தாபனம் வலியுறுத்தியுள்ளது.
நுவரெலியா கூட்டுறவு தங்குமிடம் விடுதியில் இருந்து இளைஞர் ஒருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. பனாபிட்டிய கரந்தனிய பகுதியை சேர்ந்த 31 வயதுடைய நபரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் தங்குமிடத்திற்கு வந்திருந்த மேற்படி இளைஞர் அந்த இடத்தை விட்டு நேற்று காலை வெளியேறுவதாக விடுதி நிர்வாகத்திற்கு தெரிவித்திருந்தார். எனினும் நேற்று காலை வரை அவர் வெளியே வராத காரணத்தால் சந்தேகம் ஏற்பட்டு அறையின் ஜன்னல் பகுதியில் இருந்து ஆய்வு செய்த போது சம்பந்தப்பட்டவர் தரையில் வீழ்ந்து கிடப்பதை பார்த்த ஊழியர் ஒருவர் இது குறித்து நுவரெலியா போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் மேற்படி நபர் தங்கியிருந்த அறையின் கதவை உடைத்துக் கொண்டு உள்நுழைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து 1990 நோயாளர் காவுவண்டி சேவைக்கு போலீசார் அழைப்பு விடுத்துள்ளனர். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த நோயாளர் காவுவண்டி சேவையினர் கீழே வீழ்ந்து கிடந்த நபரை பரிசோதனை செய்து அவர் உயிரிழந்தமையினை உறுதிப்படுத்தியுள்ளனர். தொடர்ந்து போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளதோடு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஜனநாயக கட்சியை ஓரணியாக திரட்டி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்பை தோற்கடித்து வீழ்த்தி காட்டுவோம் என்று அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் சூளுரைத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்ட ஜோ பைடன் தற்போது தேர்தலில் இருந்து விலகுவதாக அறிவித்து கமலா ஹாரிஸை முன்னிறுத்தினார். இதனைத் தொடர்ந்து கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், செனட் சபை உறுப்பினர்கள் மற்றும் ஆளுநர்கள் உள்ளிட்டோரை தொலைபேசி வழியே தொடர்பு கொண்டு பேசி ஆதரவு திரட்டி வருகின்றார். மேலும் இந்த தேர்தலில் தன்னை முன்னிறுத்தியதற்காக ஹரிஷ் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்து ஜனநாயக கட்சியை ஓரணியாக திரட்டி இந்த தேர்தலில் ட்ரம்பை தோற்கடித்து வீழ்த்தி காட்டுவோம் என்று சூளுரைத்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் கமலா ஹாரிஸ் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் நான் எளிதில் வெற்றி பெற்று விடுவேன் என்று அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அமெரிக்க தேர்தலுக்கான போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன.